சரி, இப்போது நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். அந்த படத்தை நீங்கள் நெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லோகோ அந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான ஃபைல் யார் எடுக்கும்? தாவேகா கட்சியினர் வந்து இது தணிக்கை குழு தான் வெளியிட்டிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது யார்கிட்ட இருக்கும் இந்த ஃபைலு? இல்லை அவங்க இந்த ஃபைலு படக்குழுக்கிட்ட தான் இருக்க முடியும். ஒருவேளை அவங்க சென்சாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இதை எல்முருகன் வெளியிட்டிருந்தாருன்னா அதில் சென்சார் காப்பின்னு தான் இருந்திருக்கணும். இப்போ நாங்களும் இது போல் இப்போ என்னுடைய திரைப்படங்களை இது போல் எடுத்து வைக்கிறோம். அதில் டைரக்டர் காப்பின்னு இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கில் நான் என்ன செய்வேன்னா டைரக்டர் காப்பின்னு போடுவேன். எடிட்டர்னால் எடிட்டர் காப்பி, டப்பிங் போகுதுன்னா டப்பிங் காப்பி, மிக்சிங் போகுதுன்னா மிக்சிங் காப்பி, அப்படி தான் இருக்கும். டிஐ காப்பி இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் எடிட்டிங் காப்பி இருக்குது அப்படின்னா எடிட்டுன்னு இருக்கிறதுனால நான் நம்புறது இது வந்து தணிக்கைத்துறை மூலமாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதில் இப்போ இருந்திருந்தால் வாட்டர் மார்க்கு சென்சார் காப்பின்னு தான் இருந்திருக்கணும். அப்போது அப்புறம் ரெண்டாவது, இது ஒன்றும் ஒரு பெரிய கண்டுபிடிக்கவே முடியாத குற்றம்னு சொல்லலை. அதாவது இணையத்தில் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீண்ட நெடிய காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாதத்துக்கு கூட அதை ஏற்றுக்கிட்டாலும் இது எங்கேருந்து வெளியே போயிருக்குன்னு எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃபீஸில் நடந்தால் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ ஜனநாயகன் போன்ற இவ்வளோ பெரிய திரைப்படத்தை, அரசியல் நிலைப்பாடை எடுத்திருக்க தாவேகா தன்னுடைய திரைப்படத்தை போகிற போக்கில் எடிட்டிங் காப்பின்னு சொல்லிவிட்டு அந்த டேபிள் யாரோட டேபிள்னு பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சிடும். எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தா, ஒருவேளை சைபர் கிரைமில் அவங்க குற்றச்சாட்டு புகாரை உறுதி செஞ்சுருந்தா இந்நேரம் விசாரணை தொடங்கியிருக்கணும். அப்போ விசாரணை தொடங்கப்பட்டதான்னு தெரியலை, பொதுவெளிக்கு தயாரிப்பாளர் வர்றதாகவும் தெரியலை. அப்போது இதுக்குள்ளே யாரோ அரசியல் செய்கிறாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அப்போ அந்த அரசியல் செய்கிற அந்த கள்ள நபர் யார்? அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றதுக்கெல்லாம் கேட்குறீங்கல்ல, இப்போ கரூர் சம்பவத்துக்கு உடனே உங்களுக்கு ஒன்றிய அரசு வேகமாக உண்மை கண்டறிய குழுவை இறக்குனாங்கல்ல, இதில் ஒரு உண்மை கண்டறிய குழுவை ஏன் இறக்கலை? உங்களுக்கு ஆதரவாக ஏன் அவங்க வரலை? அப்போ அதுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றவங்க இப்போ ஏன் வரலை? அப்போ இந்த அரசியல் எதுக்கு? அப்போ இளைஞர்களை ஏன் தவறாக வழி நடத்துகிறீங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது. அதனால தான் நான் இந்த பொதுவெளியில் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். அப்போது இதில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவர்கள் உறுதியாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியது என்னுடைய கருத்து. சார், இந்த தொடர்ச்சியாக நீண்ட நெடிய காலமாக இணையதளத்தில் வெளியே வருது. இதுக்கு முற்றுப்புள்ளி என்ன சார்? இதுக்கு முற்றுப்புள்ளியே அரசின் கையாளாதத்தனம் அப்படின்னு தான் என்னால் ஏற்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல பைரசி சிடியில் தொடங்கி, அப்புறம் இணையத்தில் வந்து கடைசியில் கேட்டால் எவனோ ஒருத்தர் தமிழ் ராக்கர்ஸ் இருக்கான், அவர் எங்கேருந்தோ வெளியிடுறாரு, அப்புறம் அவர் அச்சுறுத்துறாரு, அப்புறம் அவர் வந்து எந்த தயாரிப்பாளர் தங்களுக்கு எதிராக பொதுவெளியில் போர்க்கொடி தூக்குறாங்களோ அவங்க படத்தை முதல் நாளே போடுறாங்க, சவால் விட்டு போடுறாங்க. அப்படின்றது எல்லாமே நம்ம எந்த சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படின்ற கேள்வி வருது. இப்படி ஒரு சமூகத்திலே வாழ்கிறோன்னு இப்பவும் பாருங்கள். இப்போ சமீப காலமாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக இவங்க வந்து இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுடைய திரைப்படத்தை வந்து இணையத்தில் வெளியிடக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி ஒரு 3 நாளைக்கு. அந்த ஆர்டரே எனக்கு வந்து மிகப்பெரிய நகைப்புக்குரியதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு ஊரில் கோயில் திருவிழா நடக்குது, சாமி வெளியில் வருது, சாமி நிறைய நகைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதை தாண்டி திருட வந்தவனை கையை வெட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்குது, தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை விட்டுவிட்டு திருடர்கள் ஒரு 3 நாளைக்கு கோயில் பக்கம் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவாங்க. அப்படி ஒரு ஆர்டர் போட முடியுமா? அது அவனை கண்டுபிடிக்கணும்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு யாரும் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, பொதுவெளியில் ஊடகங்களில் பேசுகிறவங்க, பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க, திருட்டு வெப்சைட்டில் போகிறவர்கிட்ட கூட ஒரு எத்திக்ஸ் இருக்குது, நாங்கள் இந்த படத்தை போடலைன்றாங்க. திருடன்ட்டு என்ன எத்திக்ஸ் வேண்டி கிடக்கு? அயோக்கியப்பட்டு என்ன எப்படி எத்திக்ஸ் இருக்க முடியும்? அவனை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, அவனை பிடிச்சி இதுவரைக்கும் யாரும் தண்டனை கொடுக்கப்படவே இல்லை. தொடர்ச்சியாக படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, ரசிகர்களோட மனோநிலையும் கருத்தியல் மனோநிலை தாண்டி தனி மனித வெறுப்பு அதிகமாகிட்டதை பார்க்க முடியுது. அது ரொம்ப ஆபத்தாக நான் பார்க்குறேன். நானும் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் ஒரு மாபெரும் நடிகனுக்கு ரசிகராக இருந்தவன் தான். என்னுடைய நண்பர்களும் இன்னொரு ஆப்போசிட்டில் நிற்கிற நடிகனுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க தான். இவ்வளவு தவறாக குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ என்னோடய குரூப்பில் எடுத்துக்கிட்டால் 5 ரஜினி ரசிகர் இருப்பார், 2 பேர் கமல்ஹாசன் ரசிகர் இருப்பான். அப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு ரசிக மனோநிலை என்பது ஒரு இயக்க வெறி போல ஆகி சமூக வலைதளங்களில் வந்து பேசுகிற வார்த்தைகளை பார்த்தா சம்மந்தப்பட்டவங்களுடைய குடும்பத்தை காலி பண்ணுறது, அல்லது எதிர்த்தரப்பில் இல்லை இன்னும் சக நடிகர்களுடைய திரைப்படம் வந்துச்சுன்னு சொன்னால் லீக் ஆகிற இந்த வீடியோவை எடுத்து உடனே பகிர்றது, ஒரு குற்ற சமூகமாக உருவாகிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற அச்சம் எனக்கு இருக்குது. ரசிக மனோநிலை தாண்டி ஒரு இயக்க வெறி போல மாறி தனிமனித பிம்பத்தை துதிப்பாடி குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்காங்களோன்னு இருக்குது. ஏன்னா குட் பேட் அக்லி படம் வரும்போது 2வது நாள் முதல் நாள் வந்துருச்சு, லீக் ஆயிடுச்சு.
அப்போது எதிர்த்தரப்பு ரசிகர்கள் அஜித் படத்தை ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. பராசக்தி வந்துருச்சு பகிர்றாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஜனநாயகனை பகிர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை கோடி மக்களை போய் நீங்கள் பிடிப்பீங்க, எத்தனை லட்சம் மக்களை போய் கைது செய்வீங்க? அப்போது இந்த மனோநிலை ரசிகர்கள்ட்டேருந்து மாற வேண்டியது இருக்குது. இப்போ எனக்கு விஜய் பிடிக்கும், தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை விஜய் பிடிக்கும், நடிகராக பிடிக்கும், தனி மனிதனாக பிடிக்கும், அவருடைய அரசியல் வருகையும் பிடிக்கும். ஆனால் அவர் பேசுகிற கருத்தெல்லாம் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, எல்லா கருத்தையும் நான் ஏற்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ கருத்துக்கு எதிர்கருத்து தான் சரியாக இருக்குமே தவிர, ஒரு மனிதனை வீழ்த்துவது என்பது, அவனுடைய குடும்பத்தை விமர்சனம் செய்வது என்பது அதெல்லாம் ஏற்புடையதில்லை. இளைஞர்களும் இதில் நிறைய பாடம் கற்கணுன்றது என்னுடைய தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.